நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சு கிட்டத்தட்ட 80 வருஷத்தை நம்ம எட்டிட்டோம். இதற்கிடையில இதை பலர் பெருமையாக கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ அது ஒரு பக்கம் இருக்க. இப்போ சில தினங்களுக்கு முன்னாடி என்னோட பர்சனல் நாலேஜ்க்காக ஒரு ரிசர்ச்சை நான் மேற்கொண்டேன். அதாவது ஹவு ரிசர்வேஷன் பெனிஃபிட்ஸ் இந்தியன்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு தலைப்பில் நான் எந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன்லாம் கிடையாது. சும்மா என்னோட பர்சனல் க்ரோத்க்காக நான் தேடிட்டு இருக்கும்போது சில ஆர்டிகல்ஸ் படிக்கிறதுக்கான சான்சஸ் எனக்கு கிடச்சிச்சு. அதில் முக்கியமாக த வயர் அந்த மாதிரியான பத்திரிகைகளோட ஆர்டிகல்ஸ்லாம் படிக்கும்போது எனக்கு ஒரு ஷாக்கு. அதாவது 59.5% ரிசர்வேஷன் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் இங்கே இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸில், அதாவது ஐஐஎம், ஐஐடி மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ஸில் பல ஃபேக்கல்ட்டிஸ் யார் அதிகாரத்தில் இருக்காங்கன்னா அங்கே ஜென்ரல் கோட்டாவில் இருக்கவங்க தான் கிட்டத்தட்ட 80% பேர் அங்கே ஃபேக்கல்ட்டியாக இருக்காங்க, ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க. அதே மாதிரி பல ஒன்றிய அரசின் துறைகளான செய்தித்துறையாக இருக்கட்டும், பத்திரிகை துறையாக இருக்கட்டும், அதே மாதிரி கோர்ட் இன்னைக்கு ஜுடிஷியரியில் கூட கிட்டத்தட்ட 80% பேர் ஜென்ரல் கோட்டாவில் இருந்து தான் இருக்காங்க. ரிசர்வேஷன் படி இன்னைக்கு எஸ்சி எஸ்டிக்கு ஒதுக்கப்பட்டாலும் அந்த இடத்துல எவ்வளோ நிரப்பணுமோ அதுக்கேற்ற மாதிரி எஸ்சி எஸ்டி நபர்கள் நிரப்பப்படுறதில்ல. அதுவும் சேர்த்து பல ஜென்ரல் கேட்டகிரியில் இருக்கவங்களுக்கு தான் அந்த இடமும் தரப்படுதுன்றதை பார்க்கும்போது தந்தை பெரியார் 1947 இந்த சுதந்திர தினம்ன்றது துக்க நாள். அதாவது சமூக விடுதலை பெறாமல் அரசியல் விடுதலை பெறுறது எந்த அளவுக்கு மக்களோட முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும்னு கேட்டது இன்னைக்கு எனக்கு புரிய வருது. இன்னைக்கு வரைக்கும் அது பொருத்தமாகவும் இருக்குது. இப்படி பெரியார் சொன்ன இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம பார்க்கும்போது அன்னைக்கு பிரிட்டிஷ் காலத்திலிருந்து இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காலம் வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் அரசு துறைகளில் அதிகாரத்தில் இருக்காங்க. பல இடங்களில் அதிகாரத்திலிருந்து ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்காங்கன்றதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு தீண்டாமையும் உயிர்ப்போட இருக்கு, சாதி அடக்குமுறையும் உயிர்ப்போட இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு நாடு முழுக்க ரிசர்வேஷன் இருந்தாலும் அது சீரான முறையில் செயல்படுத்தப்படுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கேள்விக்குறியாக தான் இருக்கு. இப்படி இருக்கும்போது நம்ம 80 வருஷமா சுதந்திரத்தை கொண்டாடிட்டு இருக்கோம்னு சொல்றதுக்கு நமக்கு நாக்கு கூசலையா அப்படின்ட்டு கேட்க தோணுது. ஆர் வி இன் தி பியூர் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்ற கேள்வியை உங்கள் முன்னாடி நான் வைக்கிறேன். இதற்கிடையில் பலர் ஸ்டோரி போடுறாங்க. அதாவது இங்கே ரிலீஜன் முக்கியமா இல்லை நேஷன் முக்கியமானு பார்த்தா ஏன் ரிலீஜன் என்னோட நேஷன் தான் முக்கியம்னு சொல்லி கொடுத்துருக்குன்றாங்க. ஆனால் எந்த ரிலீஜனும் ஒரு சாதாரண மனிதனுடைய சுயமரியாதையை சொல்லிக் கொடுக்கல. இங்கே இண்டிபெண்டன்ஸ்க்கு ஒரு தனி மனிதனின் சுயமரியாதை தான் ரொம்ப முக்கியம்.